வெளிப்பாடா பார்க்கணும். என்னடா சங்கர பகவத்பாதா இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அவர் என்னன்னா நம்மளுடைய ஸ்தானத்துல இருந்து நமக்காக, ஏன்னா எதிர்காலத்துல இருக்கிறவா இப்படி எல்லாம் இருப்பா, அவளுக்கு டைம் இருக்காது சத்விஷயத்தை கேட்கறதுக்கோ, பகவான் நினைக்கிறதுக்கோ, பகவானை பத்தி பேசுறதுக்கோ, நமசிவாயன்னு வாக்குல சொல்றதுக்கோ, கிருஷ்ணாராமான்னு சொல்றதுக்கோ முடியாது. வெக்கப்படுவா, அதை ஹேளனம் பண்ணுவா, துச்சமா நினைப்பா. இப்படியெல்லாம் காலம் வரும். ஆனா அவ அப்படியெல்லாம் பண்ணினாலும் நீங்க அவளை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக பிரார்த்தனை பண்ணிருக்காரு. அந்த சங்கர பகவத்பாதாவுடைய புத்தி வைசிஷ்யத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா 72 துர்மதங்களை தான் ஒருத்தரா இருந்து தன்னுடைய மதத்துக்கு இழுத்தார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஞானமானா இருக்கார். எல்லா வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் அவருக்கு இருக்கிற ஞானம் அபரிமிதமானது. இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கிற போனோ கம்ப்யூட்டரோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம எதை தேடினாலும் கிடைச்சுடுறது. அன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் பிசிக்கலா உட்காந்து பண்ணணும். ஒரு புஸ்தகத்தை தேடணும்னா 10வது பேஜ்ல 10வது பேஜ் திறந்து 4வது வரையும் எடுக்கணும். இன்னைக்கு ஒரு வார்த்தையை போட்டேன்னா